கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை சபை கூட அழைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்கிற 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பாதபடியிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பது அதிக பாக்கியம். இது அநேக தீர்க்கதரிசிகள் காணாமலே அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அவருடைய கிரியைகளை நம் கண்கள் இப்பொழுது காண்கிறது. அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவன் என்னோடு உணர்த்திய வார்த்தைகளை நானும் சபையிலே பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இதில் நாம் வாசிக்கிறோம், பவுல் அப்போஸ்தலர்களிலே முதலில் இந்த ரோமர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான். 21 வாசிக்கிறோம், ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். எந்த அப்போஸ்தலர்களுக்கும் ரோமருடைய பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தவர்கள் கிடையாது. அது எல்லாமே, அந்த தேசம் எல்லாமே ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால ரோமர்களுக்கு பயந்து அங்கே சீஷர்கள் யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு முதல்ல ரோமர் வாழ்கிற அந்த பட்டணத்துக்கு போய் முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்தவர் பவுலும் சீலாவும் தான். அப்புறம் அங்கே அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண் இப்படி சொல்லுகிறார். அவள் அநேக நாள் இப்படி அந்த பெண் அப்படி பவுலை குறித்து சொல்லி கொண்டு வந்தாள். ஏன் இவர் தேவனுடைய உன்னதமான குமாரன் தானே இவர் சொல்லுகிறாருன்னு சொல்லி பவுல் என்ன பார்க்குறாருன்னா, அவர் எப்படின்னா, தன்னுடைய மந்திர வித்தையினாலே அந்த எஜமான்களுக்கு அநேக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெண்மணி. அவள் தேவனுடைய அவர் நாமத்தில் அவள் சொல்லல, அவர் பிசாசினுடைய கிரியையினால் தான் அவள் அப்படி சொல்றா. இதை பவுல் கேட்டுத்தான் அந்த ஆவி உனக்கு 18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சின்னம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போயிட்டா. இப்படி அந்த யூதர்களுக்கு ஆதாயமாக விளங்கிய அந்த மந்திர வித்தையான அந்த பெண், அவளுடைய கிரிகள் ஒழிந்து போன உடனே அவரை பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. நான் இதில் உணர்ந்து கொண்ட என்ன காரியம்னா, ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு தருணம் அவங்க சிறைச்சாலையில் போடுறாங்க. அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்புவிப்பதற்கான அநேக முகாந்தரம் இந்த பவுலுக்கு இருக்குது. ஏன்னா இவர் ரோம சிட்டிசன்.
ரோமர், இவர் யூதர் தான், யூதர் ஆனால் ரோமர் சிட்டிசனை அவர் வாங்கியிருந்தார். அவங்க அப்பாவனால அந்த ரோமர் சிட்டிசன் இவருக்கும் கிடைச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையில் பவுலை அடைக்கிறாங்க. இப்போ அந்த பவுல் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா நான் ரோமன், என்னை நீங்கள் இப்படி சிறைச்சாலை என்னை விசாரிக்காமல் அடைக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா பவுலையும் சீலாயும் சிறைச்சாலையில் அடைத்து அவங்க காலை தொடுமரத்தில் மாட்டி அவங்கள துன்பப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதில் பார்க்குறோம் 23 அவர்களை அடித்த பின்பு அநேக அடிகள் அடிக்கிறாங்க. சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்கள் கட்டளையிட்டிருந்தாங்க. இதை பவுல் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா இவ்வளவு அடிகள் அவருக்கு விழுந்திருக்க தேவையில்லை. அதே போல் அவர் கால்களை தொடுமரத்தில் மாட்டி அவர் கால்கள் புண்ணாகி இருக்குது. இப்படி அங்கே சிறைச்சாலை நடந்து கொண்டிருந்த போது 25 அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்களை கால்களை தொடுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமியும் மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுட்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியிலே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். இதில் நான் உணர்ந்து கொண்ட காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு அநேக தருணங்களை நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். பவுல் ஏன் இப்படி சொல்லுகிறார்னா, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னா, இங்கே பார்க்குறோம் பவுல் தன் ரோம சிட்டிசன் என்று முன்னாடியே சொல்லியிருந்தார்னா அவர் அந்த சிறைச்சாலையில் போட்டிருக்க மாட்டாங்க. அவர் இப்படி தன்னை விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடி, அப்போ பவுலுக்கு அநேக காரியங்கள் வந்து போயிருக்கும், மனதில் வந்து போயிருக்கும். இப்போ சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறாங்களா விடுவிக்க மாட்டாங்களான்னு தெரியாது, எத்தனை நாள் சிறைச்சாலையில் இருக்கணும்னு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் அவருக்கு இருக்குது, தன்னை தன் ரோமன்னு சொல்லி அங்கே நிரூபிச்சிட்டா அவங்கள விடுதலை ஆக்கியிருப்பாங்க. அந்த ரோமர்கள்னு சொல்லிட்டாலே அங்கே சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகள் எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ரோமரை நியாயம் விசாரிக்காமல் கைது பண்ணுறதோ சிறைச்சாலையில் அடைக்கிறதோ ரோம சட்டத்தின்படி அப்படி செய்யக்கூடாது. அவங்களை நியாயம் விசாரிக்கணும். அப்படி ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த தேசம் இருந்ததுனால அவர்களை எளிதாகவும் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் இங்கே பவுல் பார்க்குறோம், தனக்கு இருந்த விசுவாசத்தை தேவன் என்னை இந்த கட்டுகளில் இருந்து என்னை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அந்த 25 வாசிக்கிறோம். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தனக்கு ஒரு தப்பி போகும்படியான ஒரு வழி இருந்த போதிலும் கூட அவர்கள் தேவனுடைய வல்லமையை, தேவனை சார்ந்து கொண்டு தேவனை விசுவாசித்து அவர்கள் வாழும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்குது. அங்கே பார்த்தோம்னா நம்ம வாசிக்கிறோம், அவர்களை அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சிறைச்சாலையில் அவங்களோடு இருந்த கைதிகளும் இந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, இந்த அற்புதத்தை பார்க்குறாங்க. அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிரத்தக்கதாக ஒரு காரியங்கள் அங்கே நடக்குது. இதை யார் பார்க்குறாங்கன்னா, அங்கே சிறைச்சாலையில் 25 பார்க்குறோம், 25 அதை வாசிக்கிறோம். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டு இருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ அங்கே உடன் இருந்த அந்த கைதிகளும் அந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது இப்படி பவுல் தனக்கு ஒரு காரியங்கள் இருந்தாலும், தப்பித்து கொள்ளும்படியான காரியங்கள் இருந்தாலும், அவர் தன்னுடைய விசுவாசித்து வாழ்ந்ததுனால அந்த சிறைச்சாலையில் கூட அந்த ரோம சிறைச்சாலையில் கூட அவங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை இதுமாரி தப்பி ஓடி போனார்கள் என்று அவன் தன்னை குத்தி கொள்றதுக்கு போகிறாரு. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ எங்கேயும் ஓடி போகலை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் அந்த ராத்திரியிலே இந்த சம்பவம்லாம் நடக்குது.
அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 32 வாசிகள், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். மேலும் 33, மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். இப்படி வீட்டுக்கே அழைச்சிட்டு போறாரு. அந்த நடு ராத்திரியிலே அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அவருடைய காயங்களை கழுவி சுத்தம் பண்ணி திரும்ப சிறைச்சாலைக்கு வரார். இதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் அநேக தருணங்களை இப்படி விசுவாசிக்கும்படிக்கு அநேக சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கும் போது நம்மளுடைய காரியங்கள் என்னன்னா, நம்ம எப்படி இந்த பவுலுக்கு வந்து தேவனே சார்ந்து கொண்டு வாழ்ந்தாரோ நமக்கு எப்படி இருக்குதுன்னா, என்னை நான் நிதானித்து தான் நான் பார்க்குறேன். முதலாவது, என்னுடைய பணத்தை சார்ந்து கொண்டோ, எனக்கு தெரிந்த நண்பர்களை சார்ந்து கொண்டோ, எனக்கு தெரிந்த சபையாரை சார்ந்து கொண்டு தான் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக மனசு யோசிக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பவுலுக்கு பார்த்தீங்கன்னா ரோமர்னு சொல்லியிருந்தா இந்த இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கா. அவர் மனசில் கூட வந்து போயிருக்கோம். நம்ம இப்படி அவர் சிறைச்சாலையில் இருக்கிறது காரணத்தினால அவருக்கு மனசில் கூட வந்து போயிருக்கோம். ஆனாலும் என்னை தேவன் விடுவிப்பார். எப்படி அந்த தானியேல், தேவன் ஒருவேளை இந்த அக்கினி சூளையில் இருந்து தேவன் எங்களை தப்புவித்தாலும், ஒருவேளை தப்புவிக்க போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னது போல, தேவன் எங்களை விடுவிக்காத வரையிலும் என்னுடைய திறமையையோ சாமர்த்தியத்தை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், தேவன் என்னை விடுவிப்பார் என்ற ஆழமான விசுவாசத்திற்கு, அதுதான் பவுல் சொல்கிறார். நான் விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடினேன்னா, இப்படி அநேக தருணங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் போது அது தன்னுடைய சாமர்த்தியத்தை கொண்டு அவர்கள் விடுதலையாயிருக்கலாம். அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கூட அந்த காரியத்திலிருந்து அங்கே விடுதலையாயிருக்கலாம். ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா அப்படி அவர் செய்யல. தன்னை அடித்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு இவ்வளவு அடி, தொழுமரத்தில் மாட்டி கால்கள் தொங்க விட்டிருந்தாங்க. இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகும் கூட அவர் தேவனையே சார்ந்து கொண்டார். தேவன் அவர்களை விடுதலையாக்கும் வரைக்கும் அவர் அங்கே தேவனை பாடி துதித்து கொண்டிருக்கிறார். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதிக்கிற அநேக சூழ்நிலைகளை நாம் தேவனை, நம்மளுக்கு திறமைகள் இருக்கும். நம்ம உடனே நம்மளுக்கு ஒரு வியாதி வந்தால் மருத்துவம் பார்த்தா சரியாகும், மருத்துவர்களை அணுகுனா சரியாகும். ஆனால் அதுதான் நம்மளுக்கு முன்னாடி வருகுதா? இந்த பவுலுக்கு இருந்தது போல இவருக்கு இதிலிருந்து தப்பிக்கும்படியான எல்லா காரியங்களும் இருந்தும் கூட அவர் தேவன் என்னை விடுவிப்பார், ஒருவேளை என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை என்ற அந்த தானியேல் போன்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று நானும் கேட்டு பார்த்தேன். அநேக சமயங்களில் ஆண்டவர் பயப்படாதேன்னா பயம்தான் முன்னாடி வருகிறது, கவலைப்படாதேன்னா கவலை கொள்ளுகிற மனிதர்களாக தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பவுல் போன்ற தேவதாசர்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து போயிருக்கிறார்கள். அப்போ 38 வாசிக்கிறோம், 37 வாசிக்கிறோம், அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலைகளை போட்டார்கள், இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி எங்களை விடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். இதில் 36 வாசிக்கிறோம், 35 பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். இதெல்லாம் எப்படி இந்த அற்புதங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவோ திறமைகள், சாமர்த்தியங்கள், இதிலிருந்து ஒரு காரியத்திலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு தருணங்கள் இருந்தாலும் கூட அவன் தேவன் எங்களை அழைத்தார், இந்த தேவன் எங்களை இந்த ஊழியத்திற்கு அழைத்தார், தேவன் எங்களை விடுவிப்பார் என்று தேவனே அவர்கள் முழு இருதயமாய் அங்கே சார்ந்து கொண்டதினால், காலையிலே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலிருந்து பவுலுக்கு ஒரு செய்தி வருது, பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அதிகாரிகள் சேவர்களுக்கு அனுப்பினார்கள். இப்படி தேவனை சார்ந்து கொண்டு இப்படி இது ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிற மனிதர்களை தேவன் எப்பொழுதுமே அவரை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, தேவன் தான் அவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறார். அவர்களுடைய
திறமையை கொண்டு அவர்கள் சாமர்த்தியத்தை கொண்டு விடுதலை ஆயிருக்கலாம். ஆனால் அவங்க அதிலிருந்து அதை மறுத்து விட்டு தேவன் எங்களை விடுவிப்பார் என்று தேவனோடு விசுவாசமாய் அவர்கள் இருந்ததினாலே அவர்கள் அன்று இந்த அற்புதங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை கைதிகள், அந்த சிறைச்சாலையில் உள்ள காவலருடைய அந்த குடும்பங்கள் எல்லாருமே அங்கே ஒரு இப்படி இந்த பவுல் அப்படி தன்னை முன்னாடியே இந்த காரியங்கள் தன்னை சொல்லி அந்த ரோமர்னு சொல்லி அந்த காரியத்திலிருந்து அவர் போயிருந்தாருன்னா அங்கே இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்காரர் ரட்சிக்கப்படுகிறாங்க, அவரோடு கூட இருந்த கைதிகள் அந்த சிறைச்சாலையில் நடக்கிற அற்புதத்தை காக்குறாங்க, அங்கே இருக்கிற சிறைச்சாலை அதிகாரிகள். எப்படி இதெல்லாம் சாத்தியன்னா விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படிதான், நானும் என்னை நிதானித்து பார்க்கிறேன். இப்படி சூழ்நிலைகள் வரும்போது தேவனையே சார்ந்து கொண்டு இப்படி விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். இது நம்மளுடைய திறமையோ சாமர்த்தியத்தையோ நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம சந்தித்து விட்டு விசுவாசத்தோடு இந்த காரியங்களையும் நம்ம ஒப்பிட முடியாது. அது நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அதே நேர்மையாக ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அனுமதித்தீர், இதை என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் இதில் மீண்டு வந்தேனே தவிர ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கவில்லை என்று நாம் நேர்மையாக தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ளணும். அப்படி உண்மையாகவே இந்த பவுலை விடுதலையாக்கின தேவன் என்னை விடுதலையாக்கினாரோ அதுதான் உண்மையான நம்மளுக்கு கொடுத்த விசுவாசத்துக்கு ஒரு நல்ல போராட்டம்னா அதுதான். அந்த சூழ்நிலைகளில் எனக்கு தப்பித்துக்கொள்ளான வழி இருக்குது, சாமியத்து இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, சூழ்நிலைகள், பணம் இருக்குது, இதெல்லாம் நான் சார்ந்து கொண்டு வாழ்கிறனால் வாழலாம். அதை தேவனுடைய விசுவாசத்தோடு நம்ம ஒப்பிடக்கூடாது, அது நம்மளுடைய சாமர்த்தியம். ஆனால் விசுவாசங்கிறது இப்படி பவுல் தனக்கு ஒரு காரியங்கள் நேரிட்ட போதும் கூட அவர் தன்னை சொல்லாமல் கடைசியில் தான் சொல்கிறார். எப்போ இந்த காரியத்தை சொல்கிறாருன்னா விடுதலையாக்கின உடனே தான் பவுல் இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் ரோம சிட்டிசன், என்னை எப்படி நீங்கள் என்னை இப்படி பண்ணலான்னு அப்போ தான் சொல்கிறார். காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு தான் இந்த காரியத்தை சொல்கிறாரே தவிர அதுக்கு முன்னாடி பவுல் தன்னை தப்பித்து கொள்றதுக்காக இந்த காரியங்களை சொல்லவில்லை. இன்னொரு காரியத்தையும் சொல்லி என்னுடைய எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆபத்து, நம்ம பாடின பாடல் போல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்படி ஆபத்து தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகளில் நம் தேவனையே விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனை பிரியப்படுத்த தேவன் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வார்த்தைகளை கேட்டோம். அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரம் 23வது வசனத்தில் அப்படி படிக்கிறோம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி. இது தேவனுடைய கடைசி காலத்தில் தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நேரிடுகிற காரியங்களை குறித்து சொன்னார். பவுல் புறஜாதியாரால் இல்லை அந்த நம்பிக்கையை பெறாதவர்களால் அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறார். இன்னும் மேலே போனால் அவர் நான் சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேன், கலாத்தியர் 4:16 இப்படி சொல்கிறார். அப்போ எங்கெல்லாம் நாம் தேவனுக்காக நிற்க விரும்புகிறோமோ இல்லை தேவனுக்காக நிற்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு உபத்திரமும் வியாகுலமும் பிரச்சனைகளும் உண்டாகும். ஆனால் முடிவு என்னென்னா எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவித்து காக்க வல்லவர். கடைசி நாட்களில் நேரிட போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். கடைசி நாட்கள் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கப்புறம் உள்ள எல்லா நாட்களும் கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பவுல் சென்று வந்த வாழ்க்கையை பார்த்தோம். தேவன் இதை குறித்து என்ன சொல்கிறார்? எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் இப்படி நம்ம படிக்கலாம். நாம் 6வது வசனத்திலிருந்து யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதுதான் அங்கே அவங்களுக்கு நேர்ந்தது, ஆண்டவருக்கு நேர்ந்தது, நமக்கும் நேரிட வேண்டும், நமக்கும் நேரிடும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? உபத்திரவ காலம்
வரும், ஆனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்களை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நாம் தெளிவாக இருக்கணும். அன்னைக்கு பவுலை ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். ஆனால் யாக்கோபுங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர், அவருடைய சீஷனை, அவருடைய அப்போஸ்தலன் அவர் விடுவிக்கலை. மாறா அவன் கழுத்து சிரச்சேதம் பண்ணப்பட்டவனாய் அங்கே போவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். எது எப்படி இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்காய் நிற்கிற போது அவர் நடத்துகிற எல்லா வழிகளிலும் நாம் அவருக்காக நிற்க ஆண்டவர் நமக்கு திராணியை கொடுக்கிறார். அவருக்காக வாழ்வதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நாம் இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவர் கடைசி நாட்களில் வரப்போகிறார். 44வது இதே 24 44 பார்க்குறோம். நீங்கள் நிலையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். 39வது வசனம், ஜலப்பிரளயம் அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அதாவது இது எதை சொல்கிறாங்கன்னா, நோவா காலத்தில் நடக்கிற மாதிரி நடக்கும். அது என்ன நடந்ததுன்னா, நோவாவின் நாட்களில் அவர் எச்சரித்தார், யாரும் மனம் திரும்பலை. ஆனால் ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் எல்லாமே அப்படியே தானே இருக்குது, ஒன்றும் நடக்கலையே. உலகத்தோற்றம் முதல் இருந்தவைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு பேதுரு சொல்கிறார். அப்படி தானே இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு துணிகரம் மனுஷங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. அதே போல தான் அன்னைக்கு பெண் கொடுத்தார்கள், எல்லா காரியங்களும் அப்படியே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த வெள்ளம் வாரி கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அதுதான் இங்கே நாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. நாம் எப்படி உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம்? இது நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவர் நம்மை தயார்படுத்துவதற்கு, நாம் விழித்திருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். விழித்திருப்பதற்காக நமக்கு அனுமதிக்கப்படுகிற காரியங்கள், நாம் சுகத்தையும் சுகவீனத்தையும் விரும்புகிற ஒருவராக இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்களோடு சேர்ந்து, உலகத்தாரோடு சேர்ந்து, உலகத்தோடு ஒப்புரவாகி அவர்களோடு நாம் அந்த காரியங்களுக்காக பாடுபடுகிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் எச்சரிக்கையாக இல்லை, நாம் ஆயத்தமாக இல்லை. நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வரப்போகிறார். அவருடைய அடையாளங்கள் குறித்தும் அற்புதங்கள் குறித்தும் கடைசி நாட்கள் நடக்க போகிற காரியங்களை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருப்பதற்கு, தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக காணப்படுவதற்கு நம்மை ஆண்டவர் தயார்படுத்துகிறதற்காகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை நாம் நினைத்தவர்களாக எப்படி நாம் இருக்கிறோம்? ஒருவேளை பவுலுக்கு நேரிடுகிற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு நேரிடாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தாங்கும் சக்திக்கு ஏற்ற வகையில் தேவன் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் நாம் அவருக்குள் காணப்படும்படிக்கு, அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு, அவரே நோக்கி ஆண்டவரே நீரே இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கென்று நாம் நிற்கும்படிக்கு, அவரை சார்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறார். 13 மார்க்கு 13:33 இப்படி ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இவ்வளோ ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். அநேக காரியங்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார், என்னென்னலாம் நடக்கும் எல்லா காரியங்கள்லையும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையும் அவருடைய வருகை குறித்து, நாம் படப்போகிற பாடுகளை குறித்து, மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து கடைசி நாட்களில் அடைய போகிற காரியங்களை குறித்தும் அடிக்கடி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்தார். இங்கே வானம் பார்க்குறோம். 32 அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், மனுஷகுமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். 20வது வசனத்தில் 13:20 கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை, தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் லூக்காவில் பார்க்கலாம். லூக்காவில் 22வது வசனம், 22வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆமாம், 21:32 இருந்து படிக்கிறேன். லூக்கா 21:32 இருந்து 31 அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். என்ன எவைகள்? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இடுக்கண்கள். 25வது வசனத்தில் இடுக்கண் உண்டாகும், அடையாளங்கள் தோன்றும், பூமியின் ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டாகும். 26 மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் அப்படின்னு அநேக காரியங்கள் சொல்லியிருக்கு. இவைகளை காணும்போது
நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு நேரிடுகிற எந்த காரியமும் ஒருவேளை அந்த நாட்களில் நாம் இல்லை, ஆண்டவர் அதுக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறாருன்னா அந்த நாட்களை நாம் அவரில் நிலைத்திருக்கும்படிக்கு, அவரை காணும்படிக்கு தான் தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் கடினமான சூழ்நிலைகள் வழியாக நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது, அதை சொல்லிட்டு நாம் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம், எச்சரிக்கையாக இருக்க கடவோம், விழித்திருந்து ஜெபம் பண்ண கடவோம். 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது சமாதானம் சௌக்கியம் உண்டுன்னு அவர்கள் சொல்லும்போது யார் இந்த உலகத்தில் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் உலக மனிதர்களோடு தேடுகிறார்களோ, இல்லை உலகம் தேடுகிறது போல தேடுகிறார்களோ அவர்களை பற்றி சொல்லியிருக்கு. நாம் மற்ற உலகத்தில் உள்ள மற்றவங்க தேடுற மாதிரி நாம் தேடினோம் அப்படின்னா அழிவு சடுதியாய் நம்மேல் வருகிறதை நாம் உணராமல் போய்விடுவோம். ஆனால் நாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் யார்? பகலின் பிள்ளைகள். நாம் யார்? இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாயிராமல் தூங்காமல் விழித்திருக்கிற ஜனங்கள். அப்போ இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகளிலும் தேவனுக்காக நாம் நிற்க தேவன் நம்மை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த நமக்கு ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் கொடுக்குறார். நமக்கு ஒரு பயிற்சி களமாய் இந்த நாட்களை ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அவருக்கென்று நிற்க அந்த பயிற்சி களத்தில் அவரோடு தேறி அவருடைய நாம மகிமையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த கிருபை செய்வார் என்னோட நம்பிக்கையை நான் சொல்லி அவருடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். கேட்ட எல்லா ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மெய்யாலுமே கேட்டுருக்கும் போது எனக்கு ஆண்டவர் என்ன ஒரு உணர்வு கொடுத்தாங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனை பற்றி நம்ம ஆழமாக கேட்டோம். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், நான் அப்படி தான் கேட்டுருப்பேன், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், அவருக்கு இந்த வாழ்க்கை எப்படி சாத்தியமானுச்சு? உண்மையிலே அந்த வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் அவருக்கு நடக்குது. அநேக காரியங்கள் நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு நடுராத்திலே அதில் அவர்களை 16:23 அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். தொடர்ந்து அப்படியே இந்த சம்பவம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நான் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாண்டவரே, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பாடுகள், இதை எல்லாத்தையும் ஒரு மனுஷனால் எப்படி தான் இது வாழ்க்கையில் சாத்தியமானுச்சு? ஒரு அதிகாரத்தில் படிக்கிறோம், அநேக முறை நிர்வாணமாகவும் அநேக முறை அப்பர் சேதம், இதுவும் அநேக காரியங்கள் அவர் சொல்லுவார். அவர் சொல்லும்போது ஏதோ ஒரு முறையில் அநேக முறை, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே அவருக்கு சாத்தியமானுச்சு? எங்களுக்கு ஏன் இன்னமும் சாத்தியமாகலை? உண்மையில் நம்ம ஆழமாக நம்ம உட்காந்து அமர்ந்திருந்து அப்படி ஆண்டவரோட சத்தத்தை அப்படி நம்ம நல்லபடியாக கேட்டோம்னா, ஆமாண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் ஒரு சின்ன ஆண்டவரே கொசு கடிக்க ஆண்டவரே தவறி போகிற மனுஷனாக இருக்கிறேனே, இந்த மனுஷனுக்கு நம்மளை போட பால் உள்ள மனுஷனாக இருந்தாலும் இத்தனை பாடுகளையும் ஆண்டவரே தேவனை உமக்கன்ட்டு ஆண்டவர் இலகுவாக ஏற்றுக்கொண்ட அந்த மனுஷன் எங்கே, நான் எங்கே ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆழமாக சிந்தித்தோம்னா அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர் கேட்குற விதத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்படி தான் நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருந்தோம்னா மையாலுமே நமக்கு இந்த வாழ்க்கை நிச்சயம் சாத்தியமாகும். அது அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஆண்டவரை கண்ட விதம், நம்மளும் அப்படி தான் ஆண்டவரை அப்படி நாம் ஏதோ அநேக முறை கேட்டிருக்கோம், ஏதோ வந்திருக்கலாம், ஏதோ மனைவி சொல்லி பிள்ளைகள் சொல்லி அம்மா சொல்லி தகப்பன் சொல்லி இப்படி வந்திருக்கலாம். வந்த விதத்தில் அந்த தெய்வத்தை நாம் எப்படி அண்டி கொண்டோம், அதுதான் அவர் பார்த்த விதம். அப்படி தான் அவர் சொல்லும்போது
9ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், சம்பவம் தெரியும். அதில் 4லேருந்து நான் படிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நாமளும் உண்மையிலே ஆழமாக நம்ம இதயத்தில் அப்படி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்மை தெய்வத்தை துன்பப்படுத்தினவங்க தான். ஒரு குறை அவர் நாமத்துக்கு மகிமையாக இந்த பூமியில் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்த மனுஷனும் தெய்வமாக இருந்த ஒருவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படி அவர் சாஸ்தாங்கமாக அப்படி ஆண்டவர் அப்படி தான் கேட்குறாரு. அதற்கு துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதில் ஆண்டவர் சொல்லும்போது, முள்செடியில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அதில் பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொல்கிறார் பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். இப்படி நம்ம வரலங்க ஆண்டவர்கிட்ட. உண்மையிலே நான் அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. அதனால தான் இத்தனை பாடு, இத்தனை வியாகுலம், இத்தனை போராட்டம் இருந்தாலும் அவருடைய அன்பு அவரை நெருக்கியவுன்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் இதை வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களை சபையிலே வந்து நல்ல வார்த்தையில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்யணும், இன்னும் எங்களை நொறுக்குங்க ஆண்டவரே, உடைங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் ஒப்பு கொடுக்கல ஆண்டவர். என்னோட அப்போ தான் ஆழமாக பேசுகிறாங்க. ஆமாம் ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் போல் நாங்கள் ஒப்பு கொடுக்க, முழுசாக எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்க ஆண்டவரே. எங்களோட ஆண்டவரே ஆழமாக எங்களை பேசி இங்கே திருப்புங்க, என்ன எங்களை செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் அப்படி ஆழமாக ஆண்டவரை கண்டோம்னா, நம்ம கேட்டோம்ல இப்போ மத்திய விசேஷத்தில் இந்த காரியங்கள்லாம் நமக்கு அப்படி நம்ம எப்போவும் இதயத்தில் தவிப்பாக இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எப்போ வருவீங்களோ, எந்த நேரத்தில் வருவீங்களோ அப்படின்னு நம்ம இருதயத்தில் ஒரு தவிப்பும் பாரமும் உள்ள மனுஷன் எப்பவும் பவுலை போல் ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்டோம்ல, தொடர்ந்து போனதில் கேட்டோம். ஆமான்ற அவன் இருதயத்தில் எப்பவும் ஒரு அக்கினி இருக்கும். அது எந்த ஸ்தலமாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், ஸ்கூல்லையாக இருக்கலாம், அது வேலைத்தரமாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம். ஆண்டவரே நீங்கள் வர்ற நாளுக்காக காத்திருக்கிற மனுஷன் ஆண்டவரேனா, எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து நிற்பீங்க, உமக்கு முன்பாக நான் நிற்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆண்டவரே அப்படி ஒரு அனலும் ஒரு தவிப்பும் பாரமும் உள்ள மனுஷன் எப்போவும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் பவுல் கேட்டதை போல தானே. ஆமாண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆகிடும். இதை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு ஆண்டவர் ஆழமாக கொடுத்தாங்க. ஒரு திருடன், அப்படி ஒரு திருடன் தான், பக்கா திருடன் ஓடுறாரு. ஏதோ ஒரு போலீஸுக்காரு, நான் அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்காந்தான், ஒரு லத்தியா தடி அப்படி வச்சுட்டு காமிச்சிட்டு ஓடினா கூட அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவ்வளோ திருட செஞ்சது. ஆனால் ஒரு துப்பாக்கி எடுத்து காமிச்சார்னா நான் தான் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆவார். உண்மை அதான். அப்படி தான் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர்கிட்ட சரணாகதியாக சரண்டர் அடிச்சிட்டார். நான் என்ன ஆண்டவரை செய்யணும், செஞ்ச எல்லாம் நான் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆழமாக இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக ஊற்றினோம்னா, ஆண்டவரே நீங்கள் எப்போ வருவீங்களோ, எந்த நேரத்தில் வருவீங்களா ஆண்டவரே, அது திருடன் வர விதமாக இருக்குமே ஆண்டவரே, நான் எப்பவும் விழித்திருந்து உங்களுக்காக காத்திருக்கணும் ஆண்டவரே, எப்பவும் என் இருதயத்தில் என்ன குறையாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அக்கினி எப்பவும் நம்ம இருதயத்தில் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு வார்த்தை அது எப்படி நம்மளுக்கு சாத்தியமாகனா, எபிரேயர் புஸ்தகத்தில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். மியாலுமே நம்ம அப்படி தான் தவிப்போடு இருக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் வெள்ளிக்கிழமை படிக்கும்போது கூட எனக்கு உற்சாகம். 3ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கும் நம்மளுக்கும் அந்த சத்தம், இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் அந்த சத்தம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதில் தான் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்க உண்மையில். அப்படி நம்ம கேட்டோம்னா 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பினார்கள். இன்னைக்கு ஆண்டவரே இதோ வந்திருக்க ஆண்டவரே, நல்லது ஆண்டவரே, இது என்னுடைய முயற்சியல்லோ, என்னுடைய ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் உடைய இறக்கம் உடைய தயவு ஆண்டவரே, இந்த நாள்லையும் வந்திருக்க ஆண்டவரே, உங்கள் சத்தம் எனக்கு கேட்குதா அப்படின்னு இருந்தனா, அப்போ சில பவுல் போல என்ன ஆண்டவரே செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். அப்படி தொடர்ந்து நம்ம படித்தோம்னா அதில் நம்மளுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கோபம் மட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியோட சத்தத்தை நாம் கேட்காம சபை கூடி வந்துட்டு போக முடியும். ஆண்டவர் எனக்கு ஆழமாக சொல்கிறது அதுதான். ஆமாம் ஆண்டவரே, ஏதோ மனுஷருக்கு முன்பாடி அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் தாண்டின ஓடுன எல்லாம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நீங்கள் என்னைக்கு வந்து நிற்பீங்களா ஆண்டவரே, நான் ஆண்டவரே நடுங்கி திகைத்து ஆண்டவரே அந்த சூழ்நிலையில் ஏதோ அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் எப்போ வேணாலும் வருவீங்க ஆண்டவரே, நான் உமக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா அந்த ஆண்டவரே எப்போதும் என் இதயத்தில் ஆண்டவரே அந்த அக்கினி ஆண்டவரே எரிந்துக்கிட்டே இருக்கா. மிக நம்ம அப்படி தான் கேட்கணும், நம்ம அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள், ஆனாலும் அதில் ஆண்டவர் அப்படி தான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அந்த வசனத்தை அப்படி சொல்லும்போது. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து வெறுத்து, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆமாண்டவரே,
வெறுத்து விட்டீங்களாண்டவரே, ஒரு மனுஷனை ஒரு கூட்டத்தை நீங்கள் வெறுக்கிறீங்களாண்டவரே. ஆனால் நம்ம ஆண்டவரே, ஆனால் நம்மளோ பிள்ளைகள்னு சொல்கிறாங்க ஆண்டவர். எவ்வளோ ஆண்டவரே நம்மளுக்கு மேலான ஒரு கொடுத்துருக்காங்க ஆண்டவர், நம்மளுக்கு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் தொடர்ந்து நான் படிக்கும்போது அதில் அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன். ஆண்டவரே, மெய்யாலுமே நம்ம ஒவ்வொருவரும் ஆழமாக உட்காந்து சிந்தித்து பார்த்தோன்னா, ஆமாண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்காம ஏதோ சபைக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாகி போகிறதில்ல ஆண்டவர் ஒரு துளியும் சந்தோஷப்படுறதில்லைங்க. மெய்யாலுமே நாம் அப்படி தான் ஆழமாக ஆண்டவர், ஆமாண்டவரே இன்றைக்கும் வந்திருக்க ஆண்டவரே, நல்லது ஆண்டவரே, எவ்வளவோ திருத்தப்பட வேண்டிய மனுஷன் ஆண்டவரே, நான் தான் உட்காந்துட்டு ஆமாண்டவரே எவ்வளவோ திருத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. சகோதரனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை சொல்ல முடியாது ஆண்டவரே. இந்த ஆண்டவரே என்னை போல மாம்சத்தில் இருந்த இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு எப்படி தான் சாத்தியமானுச்சு? ஆமாண்டவரே, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு ஆண்டவரே சரணாகதியா. இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்காம எனக்குன்னு ஒரு நீதி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன் ஆண்டவரே. அப்படின்னு நான் என்ன பார்த்தா சொல்லுங்க, ஆமாண்டரே இல்லாண்டரே, என்னை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க, அது உங்கள் வழியில் நான் அறியறதுக்கு அது லேகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அதில் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது சகோதரரே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஏதோ சகோதரரே அப்படி இல்லாமல் சகோதரிகளே, பிள்ளைகளே அப்படி ஆசையாக ஆண்டவர் சொல்லும்போது, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் சபைக்குடி வந்திருக்கீங்க, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டவளா இருந்தா, அந்த ஆவியில் ஊட்டப்படா இருந்தா, இன்னைக்கு ஆண்டவரே நான் எச்சரிப்பாக இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எப்போ வருவீங்களோ ஆண்டவரே, அந்த பாரமும் தவிப்பும் உண்மையில் நம்ம சபைக்குடி வர நம்மளுக்கு அதிகமாக உண்டாகணுங்க. உண்மையிலே ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை கூட்டி சேர்க்குறாங்க அநேக முறை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எதுக்கு ஆண்டவரே? ஆமாம், நீ வழிவு போகிற இருதயம் உள்ள மனுஷனே எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஆமாண்டவரே, எப்போ வேணாலும் உங்களை விட்டுட்டு தூரம் போயிடுவாண்டரே, மீன் பிடிக்க போடுவாண்டரே அப்படின்னு பேருக்கு சொன்ன போல எப்போ வேணாலும் விழுந்து போயிடுவாண்டரே. அதனால தான் கூட்டி சேர்த்து ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை இன்னுமா பிள்ளைகள் மூலமாக கொடுக்குறீங்க. நானும் ஆண்டவரே மட்டும் தூரம் அதில் ஆண்டவர் சொல்லும்போது, அதில் ஜீவனுள்ள தேவத்தை அவிசுவாசங்கள் பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாகினும் பாவத்தின் வஞ்சினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படாலும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் பசுத்தாவியோட சத்தத்தை கேட்கறது நம்மளுக்கு திரும்ப 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 அவசியமாக இருக்குது. உண்மையிலே நான் அப்படி தான் படிக்கிறேன் இதை. ஆமாண்டவரே, இன்றைக்கி ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கீங்க ஆண்டவரே, வந்திருக்கோம் ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டிருக்க ஆண்டவரே, நாங்கள் முப்பக்கமாக சேர்ந்து என்ன ஆண்டவரே எங்களை செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, அதில் போட்டிருக்கு, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்து உறுதியாக பற்றி கொண்டிருப்பாயில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளதாக இருப்போம். மேலுமே நம்ம சபைக்குடி வந்து கிறிஸ்துவோட எனக்கு நல்ல ஐக்கியம் உண்டாகிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆமாண்டவரே, அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களை யாராக இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொருவரும் அப்படி, ஆமாண்டரே உம்மிடத்துல எனக்கு பங்கும் சிநேகமும் இப்படி அன்பும் இன்னமும் நெருங்கி ஆண்டரே கூடமாகுதா, இன்னும் அந்த ஏரியாத்தில் இன்னும் குறைஞ்சி போயிட்டு இருக்கலாம், ஏதோ இந்த சேருக்கு ஏதோ சுமையாக உட்காந்து போகிறேன்னா அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமாண்டவரே, நீங்கள் எப்போவும் வருவீங்க ஆண்டவரே, நான் ஆவியில் அனலாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நானும் அப்படி தான் கேட்டு ஆண்டவரோட என்னோட நம்பிக்கை விசுவாசத்தையும் இருக்குது. கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லுவேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 மெய்யாகவே தேவன் ஒரு நாள் வருவாங்க. அதுதான் கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறது, நம்ம வாழுகிற வாழ்க்கை. கடந்த காலத்தில் நம்ம ஆரம்ப நாட்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ காரியங்கள் நம்ம இழந்து, சொந்தக்காரங்க, உற்றார் உறவினருங்க, நிறைய காரியங்கள் நம்ம இழந்து சில பாடுகளை அனுபவித்து நாம் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறது நமக்கு பெரிய ஒரு ஆழமான நம்பிக்கை என்னன்னா, ஒரு நாள் தேவன் வருவார். அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சபை கூடுறோம். நான் ஒரு வார்த்தை வாசிக்கப்பதை நான் இப்படி உணர்த்தப்பட்டேன். 24:30 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24:30 சோம்பேறியின் வயலையும் மதியினோடு திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முட்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்செறி மூடினது, அதன் சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையை நான் படிக்க பாட்டு நான் இப்படி தான் நான் உணர்த்தப்பட்டேன்.
ஒரே டைமில் 2 வயல் இருக்குது. ஒரு வயல் வந்து பார்த்திங்கன்னா துன்மார்க்கரனோட வயல், இன்னொருடைய வயல் வந்து பார்த்திங்கன்னா நீதிமானுடைய வயல். நீங்கள் நீதிமொழியில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீதிமான் பிரயாசப்பட்டதுனால வெறும் நிலமாக இருந்தது, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோட்டமாகவும் கனி தருகிற பலவிதமான கனிகளை தருகிற ஒரு நல்ல வாசனை உள்ள தோட்டமாகவும் மாற்றிட்டார். அதே சோம்பேறி என்ன பண்ணுறாருன்னா அது முட்காடாகவே இருக்கிறது. நான் எப்படி இதை நான் உணர்த்தப்பட்டேன்னா, ஒரு நாள் ஆண்டவர் வருவார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதுக்கு நிச்சயமாகவே நம்ம அவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். பிரதர் சொல்ல பார்த்துக்க நம்ம கேட்டோம். நோவாவின் காலத்தில் இருந்தது போல இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நான் எப்படி வாழ்ந்தா என்ன, தேவன் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டார்ன்ற சில நேரங்களில் துணிகரம் கொண்டு இருதயம் கொண்டவெல்லாம் நம்ம மாறிவிட முடியும். ஏன்னா நான் ஒரு வார்த்தை படித்தேன், நான் சங்கீதம் 101 படித்தேன். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு தாவீது அவர் வந்து இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் படிக்க பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் ஆங்கில மொழிபெயர்ப்பில் படித்ததை வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அதை வந்து நான் வந்து லிவிங் பைபிள்ன்ற பைபிளில் இருந்து அப்படியே கொஞ்சம் தமிழ் மொழிபெயர்ப்பட்டதை வந்து அப்படியே படித்து காட்டுறேன். 101ஆம் சங்கீதத்தை. கர்த்தாவே உமது கிருபையும் உமது நீதியையும் நான் பாடுவேன், உம்மை துதித்து பாடுவேன். நான் குற்றமற்ற பாதையில் நடக்க முயற்சிப்பேன். ஆனால் உமது உதவி எனக்கு எவ்வளவு தேவை. குறிப்பாக என் சொந்த வீட்டில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள ஏங்குகிறேன். சொந்த வீட்டில் நம்ம சபைன்னு நம்ம சொல்கிறோம், நல்லது. ஆனால் நான் ஆழமாக உணர்த்தப்பட்டதை நான் சொல்கிறேன். தேவன் இதை காட்டிலும், இந்த சபையை காட்டிலும் நம்ம தனிப்பட்ட வீட்டில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்னா தேவன் வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுது ஆண்டவரே என்கிட்ட வருவீங்க? தாவீது அப்படி தான் கேட்குறாரு. நான் அப்படி தான் நான் உணர்வு அடைஞ்சேன். ஆண்டவரே நீங்கள் எப்போ வருவீங்க? ஆண்டவர் வரும்பொழுது நம்மளுடைய காரியம், நம்மளுடைய வீட்டோட காரியங்கள் எப்படிப்பட்டதா தேவனுக்கு முன்னாடி நம்ம காட்டுவோம். மேலும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இழிவான மற்றும் கீழ்த்தனமான காரியங்களை நான் மறுதலிக்க எனக்கு உதவும். ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறோமா? ஒரு வார்த்தையை கேட்குறோம். நம்ம இதில் எப்படி சொல்லுதுன்னா, தீங்கான காரியத்தை என் கண் நோக்க மாட்டேன். நம்ம உண்மையாலுமே நம்ம வீட்டில் தீங்கான காரியத்தை நம்ம கண் முன்னாடி வச்சிருக்கிறோமா வைக்கலையான்றது நம்மளே கேட்டுப்போம். சபைக்கு போகிற நான் கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டதை தான் சொல்கிறேன். சபைக்கு போகிறவங்க இன்னும் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. சபைக்கு போகிறவங்க உட்காந்து இன்னும் சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு நமக்கு. பிரதர் சொன்னாங்கல்ல, ஆபிரகாமிலிருந்து கடைசியாக இருந்த மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் ஆண்டவர் ஒருத்தவங்களையும் அனுமதிக்கல. அவங்க யாருமே பிதாவாகிய தேவனை அப்பான்னு கூப்பிட முடியல. ஆனால் உங்களையும் என்னையும் மட்டும்தான் தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா அலோவ் பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்கிறார். நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம், நான் அப்பான்னு கூப்பிடலாம். நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுனால நமக்கு உண்டான பொறுப்பு என்ன? சும்மா அப்பான்னு கூப்பிட்டு போகிறது கிடையாது. எப்படிப்பட்ட நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் தேவன் வருவாரா? அப்படிதான் நான் கேட்டு பார்க்குறேன். என் கண்ணு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கிறேன்? மேல் கொண்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான வஞ்சகமான பேரங்களையும் நான் வெறுத்து அவற்றில் பங்கு கொள்ளாமல் இருக்க எனக்கு உதவுங்கள். ஆண்டவர்கிட்ட இதை உதவி கேட்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா சுயநலத்தையும் நிராகரித்து எல்லா தீமையிலிருந்து என்னை விலக்கி இருப்பேன். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மெய்யாகவே விலக்கி இருக்கிறோமா? நான் சில நேரத்தில் எங்கள் மனைவிட்ட நான் கேட்பேன், நீங்கள் சகோதரிகளாக இருந்து என்ன பேசுகிறீங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னா நான் இது பண்ணுறதுக்காக இல்லை, என் மனைவியை நான் பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. தேவையில்லாத காரியங்களை பேசினா நீ தயவு செஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணிடு. அந்த ஆவியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற வீடு இது. இந்த வீட்டில் தேவையில்லாத காரியத்தை செய்யவே கூடாது. அப்படி நம்மளோட சொந்த காரியம் தேவன் எங்கே நம்ம வாசம் பண்ண விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சபை கூட்டிகிட்டு போயிடுவோம். நம்மளோட வீட்டில்
யாரும் பார்க்காத பொழுது 4 செவுத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? அங்க நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா? அதுதான் உண்மையான தேவ பயம். அங்க நம்ம யாரை பத்தியும் புறம் பேசாம, யாரோட காரியங்களை குறித்து நம்ம நியாயம் திருக்காம அந்தரங்கத்துல உண்மையா இருக்கிறோமா? அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும். நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்லாம் நான் பேசல. நான் ஆசைப்படுகிறேன், அதிகமாக நான் விருப்பம் கொள்கிறேன். ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா என் வீட்டில் ஆண்டவர் தங்கியிருப்பாரா? மேல் பார்க்கும்போது நான் எப்படிப்பட்டவர்களோடு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், எப்படிப்பட்டவர்களோடு கூட இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தில் உள்ள தேவ பக்தி உள்ளவர்களை நான் நாயர்களாக்கி, அப்படின்னா தேவ பக்தியா நடக்க விருப்பம் கொண்டு அதன் நிமித்தம் பாடுபட்டு அவமானப்பட்டு தங்களை உயர்த்தாம தங்களை நியாயப்படுத்தாம, தேவனே இந்த வாழ்க்கையை இந்த 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 சூழ்நிலையை நீங்க தான் அனுமதிச்சீங்கன்னு அப்படியே வாய் பொத்தி தங்களை நியாயம் தீர்க்காதவர்களோடு கூட நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன். ஒன்று சொல்ல முடியாது. நானும் பார்த்துறேன், எனக்குள்ள இருக்க மாம்சத்தை நான் பார்த்தேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனைவி என்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, சகோதரர் என்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. வழக்காடுவேன், நியாயப்படுத்துவேன், என்னை நியாயப்படுத்தி படுத்துவேன். அப்படிப்பட்டவங்களோட தேவன் வர இருக்கவே முடியாது. அப்படிதான் என்கிட்ட சொன்னார். தம்பி, நீ உன்னோட வீட்டில் உன் மனைவியோடு கூட நீ தான் பெருசு, அவங்க தான் பெருசு, நீ வழக்காடிக்கிட்டு இருந்தனா நான் உன் கூட இருக்க மாட்டேன். தாழ்மை உள்ளவரிடத்தை தான் கிருபை தங்கும். தாழ்மை உள்ளவர் தான் தேவன் நோக்கி பார்ப்பார். போலியான தாழ்மை இல்லை, சபையில் வந்து பண்ணுற தாழ்மை கிடையாது. சில நேரத்தில் நான் என்ன ஆழமாக நான் நியாயம் திருத்த நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை நான் செய்யறதுக்கு முன்னாடி இதை ஏன் செய்கிறேன், மனுஷர்கிட்ட இருந்து நற்சாட்சி பெறணுன்றதுக்காக செய்கிறேன்னா, முழுக்க ஆண்டவரே என்னை நீங்கள் ரட்சித்ததுக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் ஈடாகாதுன்ற அப்படிப்பட்ட தேவன் மேலே உள்ள அன்பின் நிமித்தம் செய்கிறேன். அப்படிதான் நான் நியாயம் தீர்த்து பார்க்குறேன். உண்மையாலுமே இன்னொரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி நான் இது பண்ணுறேன். தேவன் இப்போ நம்ம இப்படி பிரயாசப்பட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழறத எபிரியர் 6 அதிகாரத்தில் நான் வார்த்தை இப்போ கூட நான் படித்து உணர்வு அடைஞ்சேன். 6:8 வாசிக்கிறேன். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுமாயிருக்கிறது, சுட்டெரிப்பதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு ஏதுவுமானவைகள காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையிலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதிலும் செய்து வருகிறதிலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நம்ம எல்லாரும் பிரயாசப்படுறோம். நான் அப்படிதான் நானும் பிரயாசப்படுறேன். ஆண்டவரே, என் வீடு நம்ம வெளியிலலாம் விட்டுடுவோம், நம்ம சபை வேலை செய்கிறதெல்லாம் விட்டுருவோம். நான் சமீபத்தில் நான் உணர்த்தப்பட்டேன். நான் எப்படி பண்ணேன், ஏன் ஒரு சகோதரரோடு கூட என்னால் இணங்கி போக முடியல. நான் தனிப்பட்ட விதத்தை சொல்கிறேன். ஏன்னா வீட்டில் என் மனைவியோடு என்னால் இணங்கி போக முடியல. அதோட வேறு அங்கே இருக்கு. நான் இங்கே வந்து ஏன் கீழ்ப்படியாமல் போகிறேன் அப்படின்னா, வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு குறையுள்ள அப்பா அம்மாவுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியல. நான் சரி செய்ய வேண்டியது வேற தான், இங்கே இல்லை. அங்கே ஒழுங்காயிடுச்சுன்னா, வீட்டில் யாரும் பார்க்காத காரியம் ஒழுங்காயிடுச்சுன்னா, நிச்சயமாகவே வீட்டில் நம்மளோடு வாசம் பண்ணுங்கிற தேவன் சபையில் நம்ம வர பார்த்து அங்கேயும் தேவன் நம்மளோடு கூட வந்து இருப்பார். நம்ம எல்லாம் ஒன்றா செய்கிறது தான் சபை. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோன்னா இது வெறும் கட்டடம், இதில் ஒரு மேன்மையும் இல்லை. அப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அப்படி தான் கேட்குறேன். ஆண்டவரே, எங்கேயோ இருந்த என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, எங்கெங்கேயோ கடந்து எங்களை ரட்சித்து உங்களுடைய சபைக்கு கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கியிருக்க முடியுமா? அப்படிதான் நான் பிரயாசப்பட விரும்புகிறேன். தேவன் வருவார், நிச்சயமாகவே வருவார். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. நீங்கள் 1 பேதுருவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அதை நான் பயப்படுகிறேன். நான் தேடிட்டேன்னு சொல்லலை. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. 4:17 1 பேதுரு 4:17 பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னவா இருக்கும்?
ஆண்டவர் எப்பொழுதுமே வீட்டில் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் வீட்டில் நீ எப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டி எழுப்புறோம், அதுக்காக என்ன பிரயாசப்படுறோம், அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். அதெல்லாம் சபை காரியம் மற்ற காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்படி தான் ஆண்டவர். நீ அங்கே பாருப்பா, மனைவியோடு உள்ள ஐக்கியத்தை நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணு, பிள்ளைங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறம் வெளியில் காரியங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அதனால என்னன்னா வெளி காரியங்களை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே இதுதான் நீங்கள் விரும்புகிறதா, அதில் நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் சரியாக பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குறையோடு தான் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை தந்து அவருடைய மனதை எனக்கு வெளிப்படுத்தினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. தொடர்ந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய எல்லா கிருபையும் பெலனையும் தேவன் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை அடைகிறேன். ஆமென். நானும் சகோதரருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நல்ல உற்சாகமுள்ள ஆவியால் தேவன் நம்மை நடத்துகிறார். நாம் கேட்டோம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சகோதரன் இப்படியாக பகிர்ந்து கொண்டார். அங்கே பவுல் தன்னை அதாவது அவர் தப்பித்துக்கொள்ள எத்தனையோ வகை இருந்தது. அவர் ரோமர், ஆனால் தன்னுடைய ரோமருங்கிற அந்த அங்கீகாரத்தை சொல்லி அவர் ஆண்டவர் நிமித்தம் வருகிற எந்த உபத்திரத்தையும் அவர் தள்ளி போடாமல் ஆண்டவர் நிமித்தம் வருகிற எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் மேலேயே தன்னுடைய நம்பிக்கையை பதித்து வைத்த அந்த பவுல் அநேக விஷயங்களை நமக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அதை சொல்லுகிறார். அவர் எப்படியும் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அவர் தப்பிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாய் ஆண்டவரே சார்ந்து வாழ்ந்த அந்த மனுஷன் தனக்கு நேரிட்ட ஒரு பெரிய காரியங்களை சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எதுக்காக அதெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா 4ஆம் வசனத்துலேருந்து நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:4, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக ஆகும்படி. இப்படி அவர் சொன்னதுக்கெல்லாம் மூல காரணம் அநேகரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தும்படி, அநேகருக்கு உதவி செய்யும்படி, ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இப்படி சொல்லிட்டு தன்னுடைய காரியங்கள் சொல்லிக்கிட்டு வந்து 8ஆம் வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு, சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்குன்னு வாழ்ந்த மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் மேலே நம்பிக்கையாராமல் மரித்தோராம் அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் என்னோடய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை ஆண்டவரே, கேட்டது போல் ஆண்டவரே நீர் என்னை குறித்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். நான் உம்மை துன்பப்படுத்தின மனுஷன், உம்முடைய நாமத்துக்கு அபகரித்து கொண்டு வந்த மனுஷன், உம்முடைய சீஷர்களை கொலை செய்ய நான் உதவி செய்த மனுஷன். இப்போ நான் புத்தி தெளிந்துட்டு ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஆண்டவர் அதுக்கு பிறகு பவுலையும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து அனைவரையும் அப்படியே நடத்துகிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காத ஒன்றையும் நாம் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை. நம்முடைய இதயத்தில் மாத்திரம் ஆண்டவரே நான் அந்த ராஜ்யத்துக்குரிய ஆண்டவரே விசுவாசமாய் நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னா மெய்யாவே நம்முடைய இதயத்தை ஆழத்தில் ஆழமாக நாம் விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தப்பு, அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கலைங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு பிறகு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி பரிசேயரும் சதுசேயர்களும் மோசேயை விசுவாசித்தாங்க, இயேசுவை பிறந்தல்னாங்க. ஆனால் இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா இயேசுவை விசுவாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவி அவங்க சொல்கிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தாமல் ஆண்டவரே நான் மென்மையாக என்னுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. என்னுடைய வீடுகளிலும் வேலை சிலைகளிலும் நான் ஒரு சுகந்த வாசனை வெளிப்படுத்துகிற மனுஷியாய் என்னுடைய பிள்ளைகளிடத்திலே உங்களுடைய சுபாவத்தை காட்டக்கூடிய மனுஷனாய் வாழ உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார்.
நம்ம கேட்டது போல் அநேக வார்த்தைகள் கேட்கிறோம், அதன்படி செய்யாமல் போகிறோம். போன வாரம் கூட நம்ம கேட்டோம் யாக்கோபுல. ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நான் இப்படி இந்த வசனத்தை படித்து உணர்வடைஞ்சேன். ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ரெண்டாம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. வாரம் வந்து அநேக காரியங்களை கேட்டு நாம் கேட்டுட்டு போய் அப்படியே இருக்கிற நாம் நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்படின்னு நாம் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. முன்னாடி என்ன சொல்கிறார் பாருங்க, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை எவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நெடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. இப்படிலாம் ஆண்டவர் நம்ம எச்சரித்து, பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து, அந்த ஆவியானவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு என் இருதயத்தை நான் கடினப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்முடைய அனுமதி இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் ஒன்றுமில்லை நடக்கலை. ஆதியில் யோபு அப்படி விசுவாசித்தாருங்க. சாத்தானுக்கு ஆண்டவர் சவால் விட்டு என்னுடைய தாசனாக யோபுவை கண் வைச்சாயோ அப்படின்னு சொல்லி அவனை முத்திரையிட்ட ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்குறார். சாத்தானுக்கு நீ போய் அவனை சோதிச்சு பாரு அப்படின்னு சாத்தானே அந்த ஆண்டவர் சொல்கிறான். நீ சும்மா இல்லை, அவன் உன்னை சோதிக்கிறது. நீங்கள் சோதிக்கும் பொழுது அவன் ஏன் அப்படி தைரியமாக இருக்கிறான்னா, ஆண்டவரே நீங்கள் அவனை சுற்றி வேலி அடிச்சிருக்கீங்க. யோபின் புஸ்தகம் நான் சொல்லிட்டு போகலாம். 1ஆம் அதிகாரம் 634ஆம் பக்கம். ஒன்பதாம் வசனம். யோபு 1:9. சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? சாத்தானுக்கு ஒன்று தெரியுதுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாய் அரணாய், ஆண்டவரை நம்மை சுற்றி அக்னி மதிலாய் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை ஆழமாக விசுவாசித்து நாம் வாழ்ந்தோம்னா மெய்யாகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் ஆண்டவருக்கு அபகரித்தை கொண்டு வர மாட்டோம். என்னாகும் புஸ்தகத்தில் அப்படி ஜனங்களை மோசே போய் எல்லாரையும் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்குங்கிறாரு. என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம். அங்கே போய் பார்த்துட்டு வர சொல்லாங்க. எல்லாரும் போகிறாங்க. போய் அந்த தேசத்தை பார்த்து சொல்லி அனுப்புகிறார் அவர். கானான் தேசத்தை போய் நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, இப்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கிறாரு. அப்படி அனுப்புகிறாங்க. அவங்க போய் அந்த தேசத்தை பார்க்குறாங்க. அவர்கள் மோசேயை கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் அந்த தேசத்தை பாருங்கள். 13-17. தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க போகிறாங்க. 12 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்து போகும்போது சொல்கிறாரு, நீங்கள் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், நீங்கள் தைரியம் கொண்டிருந்து திரும்பி வரும்போது தேசத்தின் கனிகளை கொண்டு வாங்கங்கிறாரு. அவங்க போய் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவங்க 25ஆம் வசனம், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பிறகு திரும்பினார்கள். மோசே சொன்னதின்படி போய் பார்த்துட்டு திரும்புகிறாங்க. திரும்பும்போது அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஏதாவது வந்து சபைக்கு சொல்கிறாங்க, சமாச்சாரத்தை அறிவித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி 27ஆம் வசனம், எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அவங்க பார்த்த இடம் அருமையான இடம். சொன்னது போல கானான் தேசத்துக்கு போய் வேவு பார்க்க சொல்கிறாரு. பார்த்தாங்க, அது அருமையான தேசம், இதோ அதனுடைய கனி அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயத்தை பாருங்க. 28ஆம் வசனம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பயப்படுறாங்க தேசத்தை பார்த்து, அது நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகள், அங்கே ஏனேக்கின் குமாரனை கண்டோம், ராட்சசர்களை கண்டோம் சொல்லி அவிசுவாசப்படுறாங்க, பயப்படுறாங்க.
பார்த்துட்டு வந்தவங்க இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க வந்து சபைக்கு முன்பாய் சொல்லி சபையில் உள்ள இருதயத்தை அவங்க கலங்க பண்ணுறாங்க, அவிசுவாசப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் பட்சமாக ஜனங்களை ஈர்க்காமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 10 பேர் சேர்ந்து போட்டு அவிசுவாசப்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, 32ஆம் வசனம் 31 படிக்கிறாங்க. அவனுடைய போய் வந்த மனிதரும் நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது, அந்த பட்டணத்தை பிடிக்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். இப்படி ஆண்டவருக்கு முன்பாய் ஆண்டவருடைய மனுஷன் மோசேக்கு முன்பாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போன 10 பேரும் சொல்கிறாங்க, நாம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம், ராட்சச பிறவி அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல இருந்தோம். எதிராளியை பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்படி கூனி குறுகி போயிடுறாங்க. என்னடா மோசே இந்த தேசத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வருவாரா, அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, நம்ம வெட்டிக்கிளி போல் ஒன்றுமே இல்லாத ஆளே இருக்குன்னு சொல்லி அவிசுவாசப்படுறாங்க. இப்படி சொல்லி துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். சொன்ன உடனே மோசைக்கு விரோதமாய் கோவப்பட்டு அவங்க மோசைக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. எங்களை திருப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணுறாங்க. அப்பொழுது யோசுவாவும் காலேப்பும் 6ஆம் வசனம் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அவங்கள இதயத்தில் உள்ள விசுவாசம் பாருங்க, அது மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அருமையான அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க சபைக்கு முன்பாய் சொல்கிறாங்க. ஏன்னா மெஜாரிட்டியாக 10 பேர் சொல்கிறது தான் ஜனங்கள் கேட்குறாங்க, இவங்க 2 பேர் சொல்கிறத ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாகி போவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. அருமையாக சொல்கிறாரு, நல்லா தெளிவாக சொல்கிறாரு. அவங்க கூட இருந்த ஆண்டவரோட நிழல் அவங்க விட்டு விலகி போயிட்டு, பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவிசுவாசப்படாதுன்னு சொல்லி அவங்க ஜனங்களுக்கு சொன்னாலும் ஜனங்கள் கேட்கலைங்க. இன்றைக்கும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லாமல் அனுமதிக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும், நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்முடைய இருதயம் நம்ப மாட்டாங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்ன சூழ்நிலை, இவங்களுக்கு என்ன சூழ்நிலை, அவர் அப்படி இவர் இப்படி பிரசங்கம் இடையில் நின்று பேசிட்டு போடுவாங்க, என்ன போல் சூழ்நிலையில் கடந்து வர அவங்களுக்கு தெரியாது சொல்லி நாமே வெட்டி கிளிகளை போல் ஒன்றும் தெரியாத போல் நாமே இப்படி கீழே குனிஞ்சிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் பெரியவராக இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னையும் என்னுடைய வீட்டையும் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் பாதுகாப்பாக இருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு ஒரு விசுவாசத்தின் ஆவியை தாரும். அன்னைக்கு பவுல் அவ்வளவு காரியங்கள் செய்த பவுல் கடைசி வரைக்கும் அவருக்கு தொடர்ந்து சோதனை தாங்க. பெரிய புயலில் தப்பிச்சு ஒரு தீவுக்கு வராரு, அந்த தீவில் குளிர் காயிறாரு, குளிர் காயும் போதும் ஒரு பாம்பு அவரை கடிச்சு போடுத வருது, அதுக்கும் அவர் பயப்படலை. அதுக்கு பிறகு அவர் காரியங்களை தேவனே அப்படி அனுமதிக்கிறாரு, தேவனை நம்பும்படி ஜனங்களுக்கு காரியங்களை ஆண்டவர் செய்துக்கிட்டே வராருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக நீ நடத்துறீங்க, ஆண்டவரே என்னை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நீங்கள் இப்படி நடத்துறீங்க. நாம் இயேசுவை போல இந்த பூமியில் வாழும்போது இயேசுவை நேசித்த தேவன் இயேசுவுக்கு அனுமதித்தது போலவே ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நான் கடந்து வர எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, ஆண்டவரே என் இருதயம் அவிசுவாசப்படக்கூடாது, ஆண்டவரே விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தின் ஆவியோடு கூட இந்த பூமியிலே நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நம் இருதயம் ஆண்டவருடைய ஆவியினாலே நிரப்பப்படணுங்க. நம்ம நேற்று கூட கேட்டோம் ஒரு அருமையான வார்த்தை, சகை வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு, அந்த வீட்டுக்கு போனோடனே ஆண்டவர் சகை வீட்டில் போய் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ இறங்கி வாங்குறாரு. உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய என்னாலே முடியுங்கிற பெருமை எல்லாவற்றையும் விட்டு நீ இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்கிடுறேன் அப்படிங்கிறாரு. நமக்கெல்லாம் எல்லாமே பெருசாக தெரியுது, ஆண்டவரே அது அப்படி ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே நான் ஆழமாய் இந்த நாளிலும் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை நான் என்னுடைய கடினமான இருதயத்தினாலே இதை கல்லாக்கி போடக்கூடாது, ஆண்டவரே எது நடந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் அது நன்மைக்கு எதுவாக நடக்குது. நம்ம ஆழமாய் ஆண்டவரை நம்பினா மாத்திரம் போதுங்க. எப்படி நாம் ஒரு செய்தியில் கேட்ட அப்படி தான், நம்ம அந்த ஆர்வ வாட்ரு தண்ணி, கெட்ட தண்ணி, கொஞ்சம் தரமில்லாத தண்ணியெல்லாம் நம்ம ஆர்வ வாட்டரில் மேலே ஊற்றுறோம்னா கீழே ஃபில்டராகி வரும்போது சுத்தமான தண்ணியாக வந்துடுது, நம்ம குடித்து சந்தோஷமாக இந்த தண்ணி நல்லா இருக்குது. ஆரம்ப காலங்களில் இந்த ஆர்வ வாட்டர் வந்தப்போ அதெல்லாம் நம்ப முடியல நம்ம ஜனங்களால் மனுஷர்களால், இதெல்லாம் தண்ணியை சுற்றி இருக்கிறதா,
என்ன கடல் பொங்கி வருது, சுனாமியா அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. காரியங்கள் நடந்த பிறகு தான் நம்ம நம்புகிறோம். நடந்த பிறகு தான் நமக்கு உணர்வு வருது. நோவாவின் காலத்திலே நடந்தது போல் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்குன்னா நடந்த பிறகு தான் நமக்கு உணர்வு வரணுமா? ஆண்டவரே, இப்படி எச்சரிக்கையாக எழுதியிருக்கிறதா ஆண்டவரே? என்னுடைய இதயத்தில் நான் அவிசுவாசப்படக்கூடாது ஆண்டவரே. விசுவாசித்து என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லாம் அந்த அக்வா ஃபில்டர் போல், ஆர்ஓ வாட்டர் போல் அது மேலே எனக்கு வந்தாலும் அது வெளியில் வரும்போது அது நன்மையாய் சந்தோஷமாய் என்னை நீங்கள் மாற பண்ணுவீங்க ஆண்டவரே. என்னை யாருமே சபிக்க முடியாது, என்னை யாருமே தூஷிக்க முடியாது ஆண்டவரே. எது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக நடக்குது. தாவீதை கேட்டோம்ப்பா, தாவீதை சீமையை தூஷிக்கும் போது அதே தான் சொல்லுவார், கர்த்தர் சீமையை தூஷிக்கும்படி அனுமதித்திருக்கிறார். இப்படி காரியங்களை நடக்கும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார். நான் இப்போ ஆண்டவருக்கு முன்பாய் அவிசுவாசப்பட மாட்டேன், முரட்டாட்டம் பண்ண மாட்டேன், ஆண்டவர் மேலேயே என்னுடைய நம்பிக்கையை பதிய வைக்கிறேன்னு சொல்லி நான் இப்படி நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மேலேயே நான் நம்பிக்கை வச்சா போதுங்க. இப்படி ஆண்டவரை முழுமையாய் நம்புகிற நம்முடைய வாழ்க்கை ஒரு காலம் அது சேதமாகாது. இன்னொரு வார்த்தையை நம்ம நிறுத்திக்கிட்டோம், விலையேறப்பட்ட ஒன்றை ஆண்டவருக்குன்னு நாம் அர்ப்பணிக்கணும். அன்னைக்கு விலையேறப்பட்ட ஒன்றை ஈசாக்கை ஆபிரகாம் தேவனுக்குன்னு பலியிட்டாரு. பிதா தன்னுடைய வெளியேறப்பட்ட ஒரே குமாரனை உங்களுடைய என்னுடைய பாவ அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அறை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம இடத்துல இருக்கிற வெளியேறப்பட்டவனை நாம் உடைத்து ஆண்டவரோட பாதத்தில் ஊற்றுவதற்கு நமக்கு மனசு இல்லைங்க. அந்த சகோதரி களங்கமில்லாத வெளியேறப்பட்ட நலதம் தைலத்தை, உண்மைதான், அது களங்கமில்லாத வெளியேறப்பட்ட நலதம் தான் அது என்னுடைய பார்வையில் நம்முடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆனால் இயேசுவின் பாதத்தில் அதை கொண்டு வந்து நம்ம ஊற்றுறாங்க பாருங்க. நம்முடைய இதயத்தில் அப்படிதாங்க, ஆண்டவரே என்னிடத்தில் உள்ள மேன்மையான எல்லாவற்றையும் எனக்குன்னு உண்டான என்னுடைய சுய வாழ்க்கையை நான் உடைத்து உமக்கு ஊத்துற ஆண்டவரே, அது உடைய பாதத்திலே ஊற்றி உடைக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் மெய்யாவே தேவ ஆவியாவோட நம்ம நடத்துவாருங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குமாரனுடைய சாயல் கோப்பாய் நீர் என்னை மாற்றுகிறீர் ஆண்டவரே. அதனால் என்னோடய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்குது. நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரை நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே என் ஆண்டவரை நான் காண்பேன். நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் அப்படி பொங்குதுங்க நாளுக்கு நாள். ஆண்டவரே, நான் உண்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் இதயத்தில் உள்ள மேட்டிமை அகந்தை உமக்கு விரோதமான காரியங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க. பொல்லாத அவிசுவாசம் இதயத்தில் ஒன்றும் என்னை ஆண்டவரை கழுவி சுத்திக்கிறீங்க. நான் உங்களுடைய சொந்த பிள்ளை ஆண்டவரே, நீர் எனக்கு தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நான் இந்த பூமியில் பயந்து வாழ இல்லை, தைரியமாய் சாத்தானை எதிர்த்து வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இதயத்தில் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா சோதனையிலும் அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வந்து தரும். அன்னைக்கு யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க, கல்லால் அடித்தாங்க, காரியங்கள் செஞ்சாங்க. ஆனால் யோசேப்போட நிறைவு சிறைச்சாலையில் இருந்தார். போத்திபாரி மனைவினாலே அந்த மனுஷன் சாட்டப்பட்டார். ஆனால் நிறைவாய் கடைசியில் அது வெளியில் வரும்போது தேசத்துக்கு அதிபதியாய் எப்படி தேவன் மாற்றுகிறார் பாருங்க. இந்த பூமியிலே நாம் இப்படி ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையிலே என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்கலாம் ஆண்டவரே, தொடர்ந்து நான் விசுவாச வாழ்க்கையிலே ஓட எனக்கு உதவி செய்யுங்க. இதன் வழியாக நான் ஒன்றை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எனக்கு மேலானது, எனக்கு பிரியமானது என்று நான் யோசிக்கிறதெல்லாம் நான் உடைத்து உங்களுடைய பாதத்தில் ஊற்றிடுறேன் ஆண்டவரே. என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் இப்படி உமக்கு நிற்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நிற்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.